இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு விட்டு ரிசல்ட் பார்க்க போறேன் கடவுளே. என்னடா ரிசல்ட்டா? பயங்கர ஜாலியாக இருக்க. வாங்க மாமா, எப்படிதான் கரெக்டா ரிசல்ட் அன்னைக்கு வராங்களோ. வரமாப்ல, எப்படியும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஃபர்ஸ்ட் மார்க்கா பாஸ் மார்க் வருமானே தெரியல. ஏய் தம்பி, ரிசல்ட் வந்துருச்சுடா. என் கதை முடிஞ்சிருச்சுடா. 3 சப்ஜெக்ட்ல போட்டுக்குச்சுடா. என் வாழ்க்கை நட்டுக்குச்சுடா. மாப்பிள்ள ரைட்டில் பாரு உங்கள் அப்பா. ஓடுறா ஓடுறா. ஏ முட்டை பஜ்ஜி முட்டை பஜ்ஜி முட்டை பஜ்ஜி, ஏ சொட்ட பஜ்ஜி சொட்ட பஜ்ஜி சொட்ட பஜ்ஜி. என்னடி இப்போலாம் முட்டையை சின்ன சின்னதாக போடுற? அதுக்கு நான் என்னடா பண்றது, வர முட்டையை தானே போட முடியும். என்னது? அது இல்ல வாத்தி, ஆஸ்ட்ரிச் தெரியுமா, நெருப்பு கோழி, அது நல்லா முட்டை இப்போ தட்டியா போடும். வாவ் அமேசிங். ஆனா அந்த கோழிக்கு தான் தெரியும் பெட்டெக்ஸ் வழி என்னன்னு. முட்டை ஏன் சின்னதாக விட்றான்னு கேட்டால் மாஸ்டர் பட டைலாக்லாம் விடுது. இருடி, ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், கறி கஞ்சி காய்ச்சி போடுறேன். ஏன்டா சேவல், கூடி சீக்கிரம் நீ சில்லி சிக்கன் ஆயிடுவா போலையே. ஏன்டா ஓனர் இப்படி சொல்ற? ஏதோ சூரிய புயல் வரப்போதாம்ல, அதான் சொன்னேன். அட சுண்டல் சொரக்கா, எல்லா நியூஸையும் அரைக்குறையா கேட்டு வந்து சொல்றேன். என்னது? இல்ல ஓனரே, சூரிய புயல் எலக்ட்ரானிக்ஸை மட்டும்தான் தாக்கும், நம்மளெல்லாம் தாக்காது. அது சரி, சூரிய புயல் வரலன்னா என்ன, அதான் ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லை. அதுக்கு ஓடுறா ஓடுறா. ஓனரு, இவங்க பெரிய பொறுமைசாலியாக இருப்பாங்க போல். இந்த மொக்க வீடியோ உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கோழியை வீடியோ எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனிவேஸ், நீயே சொல்லிடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.